ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜாய்ஃபுல் விசியோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து நம்ம ஒரு பகுதி எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 23 அதிகாரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரையும் நாள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரையும் ஆராதிக்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் எசப்பா நீங்கள் ஜீவனோடு இந்த நாளில் நீங்கள் ஒன்று கூட்டினதுக்காக எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை வேலை முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே பாடல்களை பாடி உம்மை ஆராதிக்கும் போது ராஜா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக உங்கள் பிரசனம் எங்கள் மத்தியில் எசப்பா ஆண்டவரே இருக்கும்படியாக நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக நம்ம முழு உள்ளத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம தேவன் முழுகளுக்குள்ள ஒரு ரோஜா மலராக அவர் இருக்கிறார். அந்த தேவனை நம்ம உற்சாகமாக ஆரம்பித்து நம்ம பாடி ஆராதிக்கலாம். முழுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. முழுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், என்றும் ஆடி பாடி நடனம் ஆடுவேன். உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன், என்றும் ஆடி பாடி நடனம் ஆடுவேன். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா
ஆமாண்டவரே இயேசப்பா, உம்மை நாங்கள் என்றும் ஆராதித்து உம்மை துதித்து உம்மை நாங்கள் பாடுவோம் தகப்பனே. நீர் பெரியவர் ராஜா, நீர் சிறந்தவர் தகப்பனே. அப்பா, எங்களோட வாடி வறண்டு போன வாழ்வில் அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்த தேவன், அப்பா எங்களை அணைத்து கொண்ட தேவன், எங்களை சேர்த்து கொண்ட தேவன் ராஜா. உம்முடைய அன்பு மேலானது தகப்பனே. ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றை பார்க்கிலும் உமது அன்பு மேலானது ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த மாயமான உலகத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த மனிதர்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் நம்ப போகிறதில்லை தகப்பனே இயேசப்பா. என்று நாங்கள் உம்மை மாத்திரம் நம்புகிறோம் தகப்பனே இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, உமது அன்பு மாத்திரம் மேலானது தகப்பனே. ஆண்டவரே அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அவர் தள்ளவே மாட்டார், அவளாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா,
ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்பு ஆண்டவரே அது என்றும் மாறாதது ராஜா. எங்களை உயர்த்துவதற்காக ஆண்டவரே தம்மை தாமே தாழ்த்தி அந்த அன்பு ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக அடிகள் பட்ட அந்த அன்பு ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்றும் மாறாமல் இருக்கிற ஆண்டவரே, என்றும் எசப்பா ஆண்டவரே குறையாமல் இருக்கிற எங்கள் மேல் நீர் பாராட்டின உம்முடைய பெரிதான கிருபைக்காக உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆராதனை முழுவதும் எங்களோட இடைப்பட்டமைக்காக உமக்கு நன்றி. உங்க பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. மீதி நேரத்தையும் கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அருமையான ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். நாம் இப்பொழுது தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொட்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்திலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய, கை கொள்ள வேண்டிய ஒரு 7 காரியங்களை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது காரியம், கடந்த கால சம்பவங்கள் உங்கள் நிகழ்கால சமாதானத்தை திருட விடாதீர்கள். கடந்த கால சம்பவங்கள் உங்கள் நிகழ்கால சமாதானத்தை திருட விடாதீர்கள். ஆம், கடந்த காலத்திலே நடந்த தோல்வியான காரியங்கள், ஏமாற்றமான காரியங்கள், கடந்த காலத்தில் நீங்கள் கண்ணீரின் காலங்கள், துக்கத்தின் காலங்கள், பலவீனத்தின் காலங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் சிந்தித்து கொண்டும் நீங்கள் அதை குறித்து கவலை கொண்டும் அல்லது அதை கொண்டு நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் இருந்தீர்கள் என்றால், நிகழ்காலத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை, நிகழ்காலத்திலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நிகழ்காலத்தில் இருக்கிற சமாதானத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாது. பிசாசனுடைய சூழ்ச்சி உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருடுவது. அவன் கடந்த கால வாழ்க்கையில் உங்களுடைய துன்பங்களை எல்லாம் சுற்றி காட்டி, நீங்கள் ஏமாற்றப்பட்டதெல்லாம் சுற்றி காட்டி, நிகழ்கால வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்காதபடி, சமாதானமாக இருக்காதபடி உங்கள் இருதயத்தில் பாரத்தை சுமக்க செய்வான். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எது முக்கியமாக தேவையோ அதை மாற்றும் நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். எல்லா துன்பமான காரியங்களை மீண்டும் மீண்டுமாய் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு இப்போது இருக்கிற சமாதானமும் சந்தோஷமும், எதிர்காலத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நீங்கள் சொந்தத்து கொள்ள முடியாமல் போய்விடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினால்தான் பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு தேவன் அழைத்த பரம இலக்கை நோக்கி நாம் தொடர வேண்டும். பின்னானவைகளை மறந்து போவோம். நீங்கள் ஒரு காலத்திலே நீங்கள் ஒரு பாவம் செய்தவர்களாக இருக்கலாம், அக்கிரமக்காரர்களாக இருக்கலாம், மீறல்காரர்களாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பல தவறுகள் செய்திருக்கலாம். அவைகளெல்லாம் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வரும்பொழுது பாவ மன்னிப்பை பெற்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். மீண்டும் அதே நினைவுகள் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு என் தேவன் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் உங்கள் இதயத்திலே முழு நிறைவோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கிறவர்களாக நீங்கள் கடந்து போக வேண்டும். பவுல் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். ஆனால் தமஸ்கு போகிற வழியில் பவுலை கர்த்தர் சந்தித்த போது அதன் பிறகு அவன் வாழ்க்கையை மாறிச்சு. கர்த்தருக்காகவே அவன் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். கர்த்தருக்காகவே தன் ஜீவனையும் அர்ப்பணித்தான். கர்த்தருக்காகவே எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே அவன் அதிகமாய் விரும்பினதான் உண்டு. ஆகினால்தான் அவன் கடந்த காலத்தில் அவன் எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ கிறிஸ்தவர்களை கொலை செய்திருந்தும் அல்லது அவரை சிறைசாலையில் தள்ளியிருந்தும் கூட அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு அவன் சம்மதமாய் இருந்த போதும் கூட, ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவைகளெல்லாம் அவன் மறந்துவிட்டு இனி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது எப்படி என்பதை அநேக தலைவர்களையும் அநேக சபைகளையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும் ஆசியா முழுவதும் கொண்டு செல்கிறதும் ஐரோப்பா கண்டம் முதலும் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறதிலும் அவன் உற்சாகமாக செயல்பட்டான். ஹல்லேலூயா. ஆகினால்தான் பவுல் இருந்த காலத்திலேயே இதோ எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டதாய் காணப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்னானவைகளை நாம் மறப்போம், முன்னானவைகளை நாடுவோம். கிறிஸ்து நமக்கு வைத்திருக்க இலக்கை நோக்கி அந்த டார்கெட்டை பார்த்து நாம் என்ன செய்வோம்? பிரயாணிக்கிறவர்களாக, பந்தயத்தில் ஓடுகிறவர்களாக, ஜெயம் பெறுகிறவர்களாக நாம் இருப்போம். அதே சமயத்தில் நமக்கு நிகழ்காலத்தில் இருக்கிற சமாதானத்தையும் நமக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் நாம் இழந்து விடாதவர்களாக இருப்போம். சவுல் ராஜா இதோ அவன் கடந்த கால வாழ்க்கையில் நினைத்து நினைத்து தாவீதை துன்புறுத்தவே அவன் பார்த்தான். ஆம், தாவீதை கொன்றது 10,000 என்றும் சவுல் கொன்றது 1000 என்றும் சிறிகள் பாடும் பொழுது அதுவே அவன் உள்ளத்தை காயப்படுத்தினதாக அதன் பிறகு அவன் தாவீதை கொலை செய்வதற்காக வகை தேடுகிறவனாய் காணப்படுகிறான். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் கடந்த கால காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு இருந்திருப்பீர்கள் என்றால் நிகழ்கால சம்பவத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? மறந்து போவீர்கள். அல்லது சுதந்திரிக்க முடியாது, சமாதானத்தை சுதந்திரிக்க முடியாது, சந்தோஷத்தை சுதந்திரிக்க முடியாது. சிலுவை கல்லன் கூட அந்த கடைசி நிமிடங்களில் அந்த நிகழ்காலத்தை அவன் பயன்படுத்தினபடினால்தான் அன்று அது பரதீசத்தில் அவன் தேவனோடு கூட பிரவேசிக்க முடிந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ இளையகுமாரன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் வந்து விட்டான். ஆனால் மூத்த குமாரனோ அவன் கடந்த கால வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பேசி வருத்தத்துடன் கூட அந்த விருந்துக்குள்ளாக, அந்த சமாதானத்துக்குள்ளாய், சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாதவனாக வெளியிலேயே நின்று கொண்டிருக்கிறவனாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டாம். கடந்த கால சம்பவங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இது திருட நாம் அனுபவிக்க கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நமக்கு தேவன் வைத்திருக்கிற வாய்ப்புகளை நாம் என்ன செய்யணும்? நழுவ விடக்கூடாது. ஆம், கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நாம் ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? நழுவ விடக்கூடாது. இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அதே சமயம் நம் வாய்ப்புக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து நாம் எழும்புவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் காத்திருப்போம்.
கர்த்தரை நோக்கி நாம் காத்திருப்போம், ஜெபித்து கொண்டிருப்போம், விண்ணப்பித்து கொண்டிருப்போம், எதிர்பார்த்து கொண்டிருப்போம். வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாம் அதை நழுவ விடக்கூடாது. ஆகையினாலே நாம் வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நாம் சோர்வும் அடைந்து விடக்கூடாது. ஆகையினாலே நாம் வாய்ப்புக்காக எதிர்பார்ப்போம். வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் அதை நழுவ விடாமல் அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுக்கு ராஜாவினுடைய அபிஷேகம், அதாவது நாம் சாமுவேல் தாவீதை ராஜாவாக அபிஷேகித்த போது அவன் காத்திருந்தான். ஆம், அவன் காத்திருந்தான். அவனுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அவன் பயன்படுத்தி கொண்டான். கோலியாத்தை முறியடிக்கிற காரியத்திலும் பயன்படுத்தி கொண்டான். இதோ ராஜாவுக்கு சேவை செய்கிறதிலையும் அவன் அதை பயன்படுத்தி கொண்டான். எல்லா சூழ்நிலையிலும் அவன் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தி கொண்டபடியினால தான் கடைசி சமஸ்த இஸ்ரவேலின் மீதும் அவன் ராஜாவாக வர முடிந்தது. நாமும் கூட நம்முடைய வாய்ப்புகளை நழுவ விடாமல் அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அதே சமயத்தில் நாம் வாய்ப்புகளுக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் இருப்போம். நாம் வாசிக்கிறோம் பிரசங்கி புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்கள் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்கள் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு இதோ வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆகினாலே நாம் காத்திருப்போம். நாம் காத்திருக்கும் போது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்தி கொள்வோம். விவசாயி காலத்தை பயன்படுத்தி கொள்கிறான். விதைக்க வேண்டிய காலத்தில் விதைக்கிறான், அறுக்க வேண்டிய காலத்தில் அவன் அறுவடை செய்கிறான். ஆம், அதே போல தான் நாம் நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். காலங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நான் நடப்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அல்லவா. ஏற்ற காலம் வருவரைக்கும் நாம் காத்திருப்போம். அந்த ஏற்ற காலம் வரும்போது அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம். 3வது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று கவலை கொள்ளாதே. ஹல்லேலூயா. என்னை பார்த்து அல்லது என்னை நினைத்து என்னை குறித்து பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லி நான் கவலை கொண்டேன் என்றால் நிச்சயமாய் மற்றவர்களுக்காக தான் நான் கவலைப்படுகிறேன். எனக்காக நான் என்னுடைய நிலைமையை நான் அறிந்து பார்க்கவில்லை. நான் யார் என்றும் எனக்குள்ள இருக்கிற திறமையும் எனக்குள்ள இருக்கிற பலத்தையும் எனக்கு வைக்கப்பட்டவைகளையும் நான் என்ன செய்யவில்லை, நான் பார்க்கவில்லை. பிறருடைய பார்வையை தான் நான் பார்க்கிறவனாய் இருக்கிறேன் ஒழிய நான் யார் என்பதை, நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதும் அல்லது நான் எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதையும் நான் பார்க்காத போது நான் மற்றவர்கள் கண்களை தான் பார்க்கிறேன். மற்றவங்க இதயத்தில் நான் என்னவாய் இருக்கிறேன் என்பதான் யோசிக்கிறேனே ஒழிய நான் யார் என்ற அந்த மெய்யான ஒரு காரியத்தை நான் என்ன செய்கிறேன், நான் பார்க்க தவறிவிடுகிறதுனாலே நான் மேன்மை அடையாது போய்விடுகிறேன். அதனால் அதிக கவலைக்குள்ளாக நான் போகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், 12 வேவுக்காரர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்போது 10 பேர் என்ன செஞ்சாங்க, துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க. 2 பேர் என்ன நற்செய்தியை கொண்டு வந்தாங்க. அதில் 10 பேர் என்ன சொன்னாங்க, இதோ அவர்களெல்லாம் ராட்சதர்களை போல் இருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு நாம் வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம் என்று சொல்லி, அவங்க கண்களில் தாங்கள் வெட்டுக்கிளியை போல் இருக்கிறோம் என்று அவர்கள் பார்வையிலே தாங்கள் எப்படி இருக்கிறோம், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை மாத்திரமே பார்க்கிறவர்களுடைய ஜெயம் கொடுக்கும் தேவன் தம்மோடு கூட இருக்கிறார் என்றும், நம்மை மேகஸ்தம்பத்தினால் அக்னிஸ்தம்பத்தினால் வழி நடத்தின தேவன், எகிப்திலிருந்து விடுவித்த தேவன், வானத்தின் மன்னாவை கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை, அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்பதையும் அவர் நமக்காக யுத்தம் செய்கிறோம் என்பதையும் பார்க்க தவறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. எதிரிகளை அவர்கள் ராட்சதர்களாய் பார்த்தார்கள். அவர்கள் கண்களில் தாங்கள் வெட்டுக்குழி என்பதை மாத்திரமே பார்த்தார்கள்.
தாங்கள் யார், தேவனுடைய ஜனம் என்பதை பார்க்க தவறிவிட்டார்கள். இன்றைக்கு அநேகர் தாம் யார் என்பதை பார்க்க தவறிவிட்டு மற்றவர்கள் கண்களிலே, மற்றவருடைய இதயத்திலே, மற்ற நினைவிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பது தான் பார்க்கிறார்களே ஒழிய அதனாலே அவர்கள் வாழ்க்கையானது தோல்வி அடைகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தன்னை குறித்து அதை நன்றாக அறிந்திருந்தான். அல்லேலூயா. மற்றவருடைய கண்களிலே தான் யார் என்பதை பார்ப்பதை விட தான் யார், தன்னுடைய அழைப்பு என்ன, தான் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் முழுமையாய் அறிந்து வைத்திருந்தபடியினாலே தான் அவன் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆகினால்தான் தேவன் இதோ தாவீதை தன் இதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மற்றவர்கள் தாவீதை பார்த்து சொன்னார்கள், இதோ சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000 என்று புகழினார்கள். ஆனாலும் கூட அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் தாவீது மயங்கி போகவே இல்லை. தன் ஸ்தானத்திலே அவன் நின்றிருந்தான், உறுதியாய் தரித்திருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக ஒரு கதையை சொல்ல முடியும். ஒரு ராஜாவுக்கு இதோ பல இளவரசர்கள் இருந்தார்கள். இந்த பல இளவரசர்களில் யாரை ராஜாவாக்குவது என்று சொல்லி அவர் ஒரு போட்டி வைத்தாராம். அப்பொழுது எல்லா இளவரசன் கைகளிலும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அதில் எண்ணெயை வார்த்து, இதோ இதில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இதோ கீழே விழுந்து விழாமல் நீங்கள் இதோ இந்த மலை மேலே ஏறி அந்த பக்கமாக நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் கொண்டு வந்து தர வேண்டும் என்று சொன்னான். அதே போல் 2 பக்கமும் ஜனங்கள் இருப்பாங்க. அவர்கள் ஒரு பக்கம் என்ன செய்வாங்க, வாழ்க வாழ்கன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் ஒழிக ஒழிகன்னு சொல்லுவாங்க. சில பேர் கத்தியை நீட்டுவாங்க, சில பேர் உன்னை திட்டுவாங்க, என்னென்ன செய்வாங்க. இதையெல்லாம் தாண்டி நீ என்ன செய்யணும், இந்த எண்ணெயை நீ கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று இளவரசருக்கு அவர் இந்த போட்டியை வைத்தாராம். இதில் ஏற்கனவே ஒருவனை தவிர எல்லா இளவரசர்களும் தோற்று போனார்கள். தோற்று போனதுக்கு காரணம் என்ன சொன்னார்கள், மற்றவர்கள் எங்களை இதோ இகழ்கின்றார்கள், மற்றவர்கள் எங்களை தூற்றுகிறார்கள், சிலர் புகழ்கிறார்கள், சிலர் எங்களை பயமுறுத்துகிறார்கள். ஆகினால் எங்கள் கவனம் சிதறி நாங்கள் எங்களுடைய எண்ணெய் பாத்திரத்தை கீழே விழ வைத்து விட்டோம். ஆகினால் எங்களால் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னார். ஆனால் ஒரு இளவரசன் மாத்திரம் ஜெயம் பெற்றான். அவன் சொன்ன காரியம், என் கவனமெல்லாம் என் பாத்திரத்தில் இருந்தது. யார் புகழ்கிறார்களோ, யார் இகழ்கிறார்களோ, யார் என்ன சொல்கிறாரோ என் கவனம் இல்லை. என் கவனம் என் பாத்திரத்தில் இருந்தபடியினாலே இந்த பாத்திரத்தின் எண்ணெயை பத்திரமாய் ராஜாவே உம்மிடத்து கொண்டு வந்து சேர்த்தேன் என்று சொன்னானாம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை புகழ்வாரும் உண்டு, நம்மை தூற்றுவாரும் உண்டு, நம்மை எதிர்ப்பாரும் உண்டு, நம்மை தூஷிப்பாரும் உண்டு. அவைகளையெல்லாம் நீங்கள் கவனித்து கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறவே முடியாது. உங்கள் பாத்திரத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டும் என்றால் உங்கள் கவனமெல்லாம் உங்கள் மேல் இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய பாத்திரம், உங்கள் வாழ்க்கையில் கவனம் இருக்க வேண்டும். நான் எந்த இடத்திலும் தவறி போய்விடக்கூடாது, எந்த இடத்திலும் நான் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றுகிறேன் இயேசுவை நான் உறுதியாய் பற்றிக்கொள்வேன், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று அவரை சார்ந்து கொண்டு நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அக்கறைக்கு போய் சேர முடியும். அல்லேலூயா. நீங்கள் வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக முடியும். எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை சாதித்து முடிக்க முடியும். நீங்கள் ஒரு சாதனையாளராக மாற முடியும். அல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்றல்ல, உங்களுடைய கவனமெல்லாம் உங்கள் மேல், உங்கள் பாத்திரத்தின் மேல், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் அல்லது நீங்கள் உங்களுடைய பரிசுத்தத்தில், உங்கள் உண்மையில், நீதியில், உங்கள் செயல்களில் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். அல்லேலூயா. நீங்கள் எல்லா கவலைகளையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5 சொல்கிறது போல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன இருந்தாலும் அவர் மேலே வச்சுருங்க. அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன், அவர் ஜெகோவா ஜாயிரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அடுத்தது 4வது ஒரு காரியம் பார்க்கிறோம்.
மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேரிசம். அவனைப் போல் நான் இருக்க வேண்டும், அவர்களைப் போல் நான் ஜீவிக்க வேண்டும், அவர்களைப் போல நான் இல்லையே, அவர்களைப் போல நான் அழகாக இல்லையே, அவர்களைப் போல ஞானமாய் இல்லையே, அவர்களைப் போல புத்தியுடையவனாய் இல்லையே, அவனைப் போல நான் செல்வந்தனாய் இல்லையே, அவனுக்கு இருக்கிறது போல எனக்கு நல்ல மனைவியும் ஞானமுள்ள மனைவியோ இல்லையே, அவனுக்கு இருக்கிற பிள்ளைகளை போல என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாகவோ அல்லது ஞானமுள்ள பிள்ளைகளாகவோ அறிவுள்ள பிள்ளைகளாகவோ அல்லது ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாகவோ அவங்கள போல பிள்ளைகள் நமக்கு பலமுள்ள பிள்ளைகளாகவோ இல்லையே என்று சொல்லி மற்றவர்களோடு கூட உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். மற்றவர்களோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நாசமாகிவிடும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் போது அவங்கவுங்க கோட்டில் ஓடி ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த கோடு போடப்பட்டிருக்கு. அடுத்தவன் கோட்டில் அவன் ஓடுறத பார்த்து அந்த கோட்டுக்குள்ளே நானும் அதே போல் ஓட முடியலையே என்று சொல்லி நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. சில பேருக்கு 100 மீட்டர் பந்தயத்தில் ஓடுகிற திறமை இருக்கும், சில பேருக்கு 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடும் திறமை இருக்கும். ஹல்லேலூயா. அல்லது சில பேருக்கு உயர தாண்டுதலுக்கு திறமை இருக்கும், அகல தாண்டுதல் திறமை இருக்கும். சில பேர் ஹாக்கி போட்டி தான் அவங்களுக்கு நிறைய ஸ்மார்ட்டாக விளையாடுவாங்க. சில பேர் கால்பந்து போட்டியில் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு அழைக்கப்பட்ட அவங்களுக்கு அவங்க நியமிக்கப்பட்ட காரியங்களை நாம் பார்ப்போம். மற்றவர்களை பார்த்து அவர்களை போல நாம் இல்லையே என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. அவனை மாதிரி பணக்காரனாக இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே என்று சொல்லி பணத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிற பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ரோமர் 8:30 சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமாய் ஒரு காரியத்துக்காக முன்குறித்து தெரிந்து கொண்டார். அதற்காக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நோக்கத்திலே நீங்கள் அறிந்து அந்த தரிசனத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக தனி மகிமையோடு கூட தேவனுக்கென்றும் மற்ற எல்லோருக்குமே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் கர்த்தருக்கு பயன்படும் பாத்திரமாக நம்மை அழைத்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். நமக்கு அதுக்குரிய தாளந்துகளையும் வரங்களையும் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆகினாலே எந்த அழைப்பில் நாம் அழைக்கப்பட்டிருக்குமோ அந்த அழைப்பில் உறுதியாய் தரித்திருப்போம். நம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம். அந்த நிலையிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு காரியம், அதிகமாக மிஞ்சி எண்ணாதே. அல்லேலூயா. அதிகமாக மிஞ்சினதுக்கு மேலாக, அதாவது உங்களுடைய எண்ணங்களுக்கு மேலாக, அல்லது உங்களுடைய தேவைகளுக்கு மேலாக, அல்லது உங்கள் திறமைக்கு மேலாக, அல்லது உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்கு மேலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்காதீர்கள். ஸ்டாப் திங்கிங் ஸோ மச். ஹல்லேலூயா. ஆகினால் இந்த ரொம்ப அதிகமாக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாகும். நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் எந்த காரியத்தை குறித்தும் அதிகமாய் மிஞ்சி எண்ணாதீர்கள். அல்லேலூயா. ஏன்னா ஒரு சிறு பிரச்சனையே இருக்குன்னு வச்சுங்க, அந்த பிரச்சனை குறித்து நீங்கள் நினச்சி மிஞ்சி எண்ணுகிறது, அதிகமாக இதை குறித்து யோசிக்கிறது, சிந்திக்கிறது, அப்படியே போனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு எப்படிப்பட்டதாக பூதாகரமாய் மாறிவிடும். அது என்ன செய்யும், உங்களுக்கு அந்த பிரச்சனை தான் பெருசாக தெரியுமே ஒழிய அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது, அந்த பிரச்சனை மீது எப்படி வெற்றி கொள்வது என்பது அறியாது போய்விடுவீர்கள். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸாகவே வரும்.
சவுல் ராஜாவுக்கு அதுதான் நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கும். தேவன் தாவீதை தெரிந்து கொண்டாரே, தாவீதை ராஜாவாக்கினாரே, அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரே, அவன் ராஜாவாக, அந்த நினைப்பு தான் அவனுக்குள் இருந்தது. ஆகினால தாவீதை கொள்வதற்கு அதிகமாய் அவன் என்ன செய்தான், முயற்சி செய்தவனாய் காணப்பட்டான். ஆகினால பாவத்தின் மேல் பாவம், குற்றத்தின் மேல் குற்றம், தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் அவன் செயல்பட்டான். தேவைக்கு மேலாக எண்ணாதே. ஹல்லேலூயா. நாம் எண்ண வேண்டியதெல்லாம் என்ன, நல்லவைகளையே நாம் எண்ணுவோம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8-9 நம்ம வாசித்தோம்னா இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8-9. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவ்வளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே அவைகளையே செய்யுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. எதை நம்ம சிந்திப்போமோ அதை தான் நம்ம விசுவாசிப்போம். எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசுவோம். எதை பேசுவோமோ அதை தான் நம்ம செய்வோம். அல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள் நல்லதாக இருந்ததுன்னா நல்லதையே நீங்கள் செய்வோம். உங்கள் நினைவுகள் கெட்டதாக இருந்தால் கெட்டது. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவனும் அப்படி தான் இருக்கிறான்ற வேதம் சொல்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது நாம் பார்ப்போம். 6வது ஒரு காரியம், உன்னுடைய தவறுக்கும் உன்னுடைய தோல்விக்கும் காரணம் நீயாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய ரட்சிப்புக்கும் உன்னுடைய வெற்றிக்கும் நீயாக தான் காரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது தோல்வியிலே நம்ம கொண்டு போக விட முடியும். ஆகினால் நம்ம தவறை நம்ம என்ன செய்யக்கூடாது, பழிய மற்ற மேலே போட்டுட்டு இதனால தான் நான் தோல்வி அடைந்தேன், இதனால தான் என்னால் வெற்றி பெற முடியல, இதனால தான் நான் பாவம் செஞ்சேன், இதனால தான் நான் இச்சித்தேன், இதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் என்று சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய காரணம் காட்டி நீங்கள் தப்பித்துக்கொள்ள முயற்சி தேடாதீர்கள். நம்முடைய இருதயம் வாஞ்சிக்காதிருந்தால், நம்மை நாம் விட்டு கொடுக்காத இருந்தால் அந்த இச்சையிலேயோ பாவத்திலேயோ நாம் விழுந்திருக்கவே மாற்றோம். ஆகையினால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் தான் அதுக்கு இன்சார்ஜ். ஹல்லேலூயா. நல்லதோ கெட்டதோ எல்லாம் நாம் தான். ஆண்டவர் சொல்லலைங்களா, மரண வழியும் ஜீவ வழியும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. பாவம் நான் செய்துவிட்டால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஆனால் பாவ மன்னிப்பை இயேசு நமக்கு தருவார், நம்மை ரட்சிப்பார், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு தருவார். அல்லேலூயா. தோல்விகளை ஜெயமாக்க நம்மோடு கூட இருப்பார், நமக்கு ஆலோசனை கொடுப்பார், நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை சரியான பாதைகளை வழிநடத்துவார். ஆகையினாலே நாம் ஒருபோதும் நம்ம என்ன செய்ய காரணங்களை, நகோமி அப்படி தானே சொன்னார், என் தேவன் நான் நிறைவாய் போனேன், ஆனால் இப்போ நான் வெறுமையாய் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் மேலே என்ன செஞ்சால் அந்த பழியை போட்டா. ஆனால் யோபு பாருங்கள், கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இங்கு 2 பேருடைய அறிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி. மோவாப் தேசத்துக்கு போனது நகோமியும் கணவனும் தவறான ஒரு காரியம். பஞ்சகாலத்தில் இதோ ஆண்டவர் தாமே, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பஞ்சகாலத்தில் இருந்தாங்க, அவங்களாம் யாரும் இங்கங்கே போகல. கர்த்தரை நம்பி கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டு பஞ்சகாலத்தில் பசியுடன் பட்டினியுடன் கூட அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இவங்களால் அந்த பஞ்சத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆக நகோமி அவன் கணவனை என்ன செஞ்சிட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள், அந்நிய தேசத்துக்கு போய்விட்டார்கள். ஆண்டவரால் சபிக்கப்பட்ட அந்த ஒரு ஜனம், அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே வாசம் செய்து போயிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அப்போது அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பழியை தம்மேலே ஏற்றுக்கொள்ளலை, தன் தவறை தாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் அதற்கு பதிலாக கர்த்தர் மேல் போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகினாலே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆரம்பம் கோணலைனா முற்றிலும் கோணலாகவே இருக்கும். கர்த்தருடைய நாமம் 7வது ஒரு காரியம், நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். வேதம் அதுதான் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்,
4வது வசனம் 4வது அதிகாரத்தில் 4, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கோம். கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம முகம் வெளிச்சமாக இருக்கும். கர்த்தருக்குள் நம் இதயத்தில் சந்தோஷம் இருந்தால் நம்முடைய முகத்திலும் நகைப்பு இருக்கும், ஒரு ஸ்மைல் இருக்கும், புன்சிரிப்பு இருக்கும், நம்முடைய முகம் மலர்ந்திருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு அது பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் நமக்கு சந்தோஷத்தை தருவார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் சமாதானமும், அது பரிசுத்த ஆவியின் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குன்னா பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கும். என்னதான் உலகத்தில் என்னதான் பிரச்சனைகள் இருக்கலாம், சந்திக்கலாம், ஆனால் தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்கள் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. நம் தேவன் பரிசுத்தம் நிறைந்தவராகவும் இருந்தார், சந்தோஷம் நிறைந்தவரும் இருந்தார். சில பேர் பரிசுத்தமாக வாழ்வதற்காகவே துக்கத்தோடு இருப்பாங்க. பரிசுத்தமாக வாழணும், எப்போ பாரு முகம் டென்ஷனாக இருக்கும், கவலையாக இருக்கும். அவங்க தவறு செய்ய மாட்டாங்க, ஆனால் அது அவங்களுக்கு பாரமாக இருக்கும். ஆனால் அப்படி அல்ல, பரிசுத்தமும் சந்தோஷம் இணைந்தது. நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா, இதுவரைக்கும் என் பிதாவிடத்தை நீங்கள் எதுவும் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகினாலே நாம் சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆகினால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 7 காரியங்களை முக்கியமாக நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். கடந்த கால சம்பவங்கள் உங்கள் நிகழ்கால சமாதானத்தை திருட விடாதீர்கள். வாய்ப்புக்காக காத்திருங்கள், வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். 3வது காரியம், மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று கவலை கொள்ளாதீர்கள். மற்றவர்களுடன் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், அதிகமாக மிஞ்சி நினைக்காதீர்கள். உன்னுடைய ரட்சிப்புக்கும் உன்னுடைய சமாதானத்துக்கும் உன் தவறுக்கும் தோல்விக்கும் வெற்றிக்கும் எல்லாம் நீ மட்டும்தான் பொறுப்பது என்பதை உணர்ந்து வைத்து கொள்ளுங்கள். கடைசியாய் மகிழ்ச்சியாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. இந்த ஆண்டவரை காணொலியை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க. எல்லோரும் ஆண்டவரை சுகமாய் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நடத்தும் நன்றி. காணிக்க கொடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி. இந்த காணொலியை கேட்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். சென்று சொல்வோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுநியாய்க்கும் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody.